கையில வச்சுட்டு டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இந்த மாதிரி யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா? இல்லை யாருக்காவது அடி கொடுத்துருக்கீங்களா? காதில் கொயின்னு சத்தம் கேட்டு காது அடைச்ச மாதிரி ஆயிடுச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு காதில் எண்ணெய் விடுறது, ட்ராப்ஸ் விடுறது, தண்ணி ஊற்றுறதுன்னு பண்ணுவாங்க. இந்த தப்பை நீங்கள் எப்போதுமே பண்ணாதீங்க. ஸோ காது அடித்த எஃபெக்டில் வந்து உள்ள ப்ரெஷர் க்ரியேட் ஆகி காது ஜவ்வு கிளியறதோட உள்ளே இருக்கிற எலும்புகளும் உடஞ்சி காது கேட்கறது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ காது ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் இதுக்கு பேர் ட்ரொமேட்டிக் பர்ஃபரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிழிஞ்ச காது ஜவ்வை வந்து நீங்கள் ட்ராப்ஸ் போடுறதுனால இந்த ஜவ்வு மூடிக்காமையே இருக்கும். ஸோ அந்த ஓட்டை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகும், அப்புறம் சர்ஜரி தேவைப்படும். ஸோ முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடிப்பட்டு காதுலேருந்து ரத்தம் வருது, காது அடைச்சிருக்கு, காதில் கொயின்னு சத்தம் கேட்குது, காது சுத்தமாக கேட்கவே இல்லை அப்படின்னா உடனே ஒரு இஎன்டி சர்ஜனை பாருங்கள். அப்படின்னா ஒரு மாதத்துலேயே நிறைய பேருக்கு காது ஜவ்வு கூடிடும். முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து காது ஹியரிங் டெஸ்ட், சம்திங் கால்ட் பியூர் டோன் ஆடியோமெட்ரி பண்ணி காது கேட்குற திறன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நன்றி, வணக்கம்.